செலிபிரிட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான். இன்றைக்கி வந்து கருவோடு தொக்கு வைக்க போகிறோம். பாப்போமா எப்படி வைக்க போகிறோன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. தக்காளியை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. எப்போ இந்த மிக்சி வந்துச்சோ அப்போதுலேருந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அரைச்சி தான் எல்லாம் குழம்பு வைக்கிறா. ஸோ பார்ப்போம் நம்ம வதக்குறதெல்லாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. இங்கே வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்னங்க, வெங்காயம் தான் போடணும். பார்ப்போம். நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாப்போம் ஆட் பண்ணி. வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கிச்சு ரைஸ். நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? நல்லா கிண்டி விட்டாச்சு. ஸோ லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. கருவோடே கொஞ்சம் உப்பு தாங்க, அதனால் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, லைட்டாக மஞ்சத்தூள் தூக்கி விட்டுக்கோங்க. ஓகேப்பா. மிளகாத்தூள் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்து வீட்டு மிளகாத்தூள் போடணும். பார்க்குறேன். வீட்டு மிளகாத்தூள், சாம்பார் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம் ஃபைனலாக. நல்லா தொக்காயிடணுங்க கருவேப்பிலை. ஓகேவா? நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி ஊற்றணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவோடு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கருவோடை. ஓகேவா? இங்கே வந்து தொக்கு வச்சிட்ருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்கப்பா, அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி, உப்பு ஆல்ரெடி இதில் நிறையா இருக்கும், அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். உப்புலாம் வச்சதுக்கப்புறம் தான் கருவோடே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவாடு போட்டுக்கலாம். அப்படியே அங்கங்கே போட்டுருங்க. இப்படி கருவாடு இப்படி இருக்குது, சிக்கன் மாதிரியே இருக்குங்க அந்த கருவாடு. செம்ம கருவாடு தொக்கு. பார்ப்போம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது ஃபைனலாக நம்ம பார்ப்போம். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருவாடு தொக்கு, ரசம், சாதம். பாப்பாவுக்கு உடம்பு முடியல, ஸோ ஆனாலும் சாப்பிட்றாங்க. பாவம், அவங்களுக்கு வந்து 2-3 நாளாகவே அலைச்சல், உடம்பே சரியாகலை இன்னமும். ஸோ நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.